ஒரு காதல். பிரச்சனை இல்லை சார், விடுங்க சூர்யா சார். என்ன சார் இது? அவங்க கேட்டா நீங்க டாஸ்க் பண்ண அலோ பண்ணுவீங்களா? புத்தி சொல்லி அனுப்பாம சஸ்பெண்ட் பண்ண ஒரு ட்ரெயினியை வச்சு நீங்களே பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் சரியில்லை சார். ஜஸ்ட் டீமா இருந்தா என்ன சூர்யா சார், நாளைக்கு சர்வீஸ் பண்ணும்போது சேர்ந்து தானே ஒர்க் பண்ணி ஆகணும். அவங்க டாஸ்க் பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க, அதான் பரவாயில்லன்னு சேர்த்துக்கிட்டேன். சார், யார் வேணாலும் இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், அதுக்காக அவங்க எல்லாரையும் உங்க டீம்ல சேர்த்துக்கிட்டு ட்ரைனிங் கொடுப்பீங்களா? இங்க யார் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் தான் டெசிஷன் எடுக்கணும். சார், அவங்க எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டு ப்ராப்பரா ட்ரைனிங்க்கு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம நானே அவங்க ஸ்கில்ஸ்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம டீம்ல இல்லையேன்னு நினைச்சிருக்கேன். ஆனா நீங்க என்னடான்னா அவங்கள ரொம்ப சாதாரணமா நினைக்கிறீங்க சார். எனக்கு என்னவோ நீங்க ஈகோ கிளாஷ்ல தான் இந்த மாதிரி பண்றீங்கன்னு நினைக்கிறேன் நான். சும்மா இருக்கிறதுக்கு என் டீம்ல வந்து ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்க, நானும் ஒத்துக்கிட்டேன். இதுல எதுவும் தப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியலையே சார். சார், நீங்க தான் என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு என்ன கண்ட்ரோல் பண்றீங்க? என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், ப்ளீஸ். இப்ப நீ உடனே இந்த இடத்தை விட்டு வரப்போறியா இல்லையா? வா சார். சூர்யா சார், 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 முதல்ல என் கையை விடுங்க. சார், உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க என் கையை பிடிச்சிருக்கீங்க சார். சாரி ராகவன் சார். இட்ஸ் ஓகே சார். என்னை மன்னிச்சிருங்க சூர்யா சார். நீங்க இன்னும் எவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் என் லட்சியத்துல இருந்து விலக மாட்டேன். அதை அடைஞ்சே தீருவேன். நான் எதுக்கு எல்லாரும் முன்னாடியும் இப்படி நடந்துக்கிட்டேன்? கையை பிடிக்கிற அளவுக்கு கையில் மேலே எனக்கு என்ன உரிமை இருக்கு? பாய்ஸ், இப்போ நம்ம ஒரு முக்கியமான டாஸ்க் பண்ண போறோம். உங்க எல்லாருக்கும் கன் ஷூட் பண்ற பிராக்டிஸ் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். எஸ் சார். இன்னைக்கு யார் கரெக்டா நான் சொல்ற பாயிண்ட குறி வச்சு சுட போறீங்கன்றதான் டாஸ்கே. சூப்பர் சார். கன் ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கன் ஷூட்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சார். குட். ஆனா வழக்கம் போல இல்லாம இந்த டாஸ்கை வித்தியாசமா பண்ண போறோம். உங்க எல்லாருக்குமே ரொம்ப த்ரில்லிங்கான அனுபவமா இருக்க போகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுது சார். ஆப்பிளை சாப்பிட்டுக்கிட்டே கன் ஷூட் பண்ணணும், அதானே சார்? நீ அப்பப்போ உன்னை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க அன்பு. சார், இந்த ஆப்பிளை ஒரு இடத்துல வச்சுட்டு அதை குறி வச்சு ஷூட் பண்ணணும், அதானே சார்? நீ சொன்னது ஓரளவுக்கு சரிதான். ஆனா நீ சொன்ன மாதிரி
ஆப்பில் ஒரு இடத்துல வைக்க போகிறதில்ல